ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம ராம் சரண் நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய பெட்டி இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்க ஒரு மலை கிராம மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம ஒரு கூலியா அடிமையா வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த கிராம மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. மொத்த நாடே கைவிட்டு மறந்து போன கிராமங்கள்ல இந்த கிராமம் ஒண்ணு. இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்க ஒருத்தன் தான் பெட்டி. பெட்டியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கிராம மக்கள் பல வருஷங்களா அடிமையாவே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த கிராமத்துக்கான அடையாளமே இல்லை. ஸோ அதுக்காக நம்ம பெத்தி களமிறங்கி ஸ்போர்ட்ஸ் வழியில அந்த கிராமத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறான். அப்போவாவது அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்குமா? அதுக்காக இவன் கையில் எடுத்த ஆயுதம் தான் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ்ல பெத்தி என்னெல்லாம் சாதனை பண்ணி ரயில் நிற்காத ஊருக்கு எப்படி ரயில் நிற்க வச்சான் அப்படின்றத பயங்கர எமோஷனோட மோட்டிவேஷனோட சொன்ன படம் தான் இந்த பெத்தி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒலிம்பிக்ல நம்ம எந்த ஒரு மெடலுமே அடிக்க மாட்டோம். இப்படியே போச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ஒதுக்குற நிதியை பூரா விவசாயிகளுக்கு திருப்பி விட்டுருவேன். இந்த வருஷம் நடக்க போற ஒலிம்பிக்ல நம்ம கண்டிப்பா ஏதாவது மெடல் அடிச்சே ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மேனை நாடு முழுக்க சல்லடியா போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வராரு. ஸ்போர்ட்ஸ் போர்டோட ஹெட்டா போமன் இரானி தான் இருக்காரு. அவர் இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கான பிளேயர்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா தேடி போறாரு. அப்படி இவர் தேடி ஆந்திராக்கும் வராரு. ஆந்திரால விஜயபுரம்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்து சேராரு. அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் கையில பேட்டோட ஒரு கிரவுண்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் யாரு எங்க போறாங்கன்ற மாதிரி கேட்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்க்க தான் ஒரு மாதிரி இருப்பானுங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, எல்லாரும் அந்த மைதானத்துல கிரிக்கெட் விளையாட தான் போறாங்க அப்படின்ற சொல்ல, உடனே இந்த போமன் இரானியும் அந்த மைதானத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க போனா பெருங்கூட்டம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு கூட்டம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட்னு வந்துட்டா அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனா முக்காவாசி பேர் சச்சின் பேரையும், ஃபுட்பால்னு வந்துட்டா ரொனால்டோ மெஸ்ஸின்ற பேரையும், அந்த கூட்டத்துல இருந்து இந்த லெஜெண்டுகளுடைய பேர் அடிபட்டு இருந்தாலும் அந்த மைதானத்துக்கு வந்து இறங்கின ஒரு பெருங்கூட்டம் பெத்தி பெத்தின்ற பேரை சொல்றாங்க. யார் இந்த பெத்தி? சச்சின் ரொனால்டோ லெவலுக்கு பெத்தின்ற பேரும் அவ்வளவு பாப்புலரா இருக்கே, அவர் அவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா அப்படின்ற மாதிரி போமன் இரானி போயிட்டு அங்க இருக்க ஒரு இளநீ கடைக்காரங்கிட்ட போய் கேட்க, சார் எங்க ஊருடைய அடையாளமே பெத்தி தான் சார், அவனை பார்த்து தான் இங்க முக்காவாசி பேர் கிரிக்கெட் பேட்டையே தொட்டாங்க, சரிப்பா அவர் எங்க இருக்காரு நான் போய் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி போமன் இரானி கேட்க, அவ்வளவு ஈஸியெல்லாம் நீங்க அவரால் பார்த்துட முடியாது சார், திருப்பதி மலையில இருக்க கடவுள 7 மலையை தாண்டி போய் தானே பார்ப்போம், அந்த மாதிரி தான் சார் எங்க ஊர் பெத்தி, 7 மலைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு, அந்த மலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் பெத்தி, சரி வாப்பா நீ என்ன கூட்டு போய் அவரை காட்டு அப்படின்ற மாதிரி போமன் இரானி அந்த இளநீ கடைக்காரன் கூட 7 மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெத்தியை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ணி போறாரு. இந்த டிராவல்ல இந்த இளநீ கடைக்காரன் கிட்ட பெத்தியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜயபுரம்ன்ற அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை கிராமம் இருக்கு. அந்த மலை கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பல காலங்களா அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம அந்த கிராமத்துல கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் இந்த விஜயபுரத்துக்கு தான் 7 மலையை தாண்டி நடந்தே வரணும். அவங்க கிராமத்துக்குன்னு பஸ் ஸ்டாப்போ ரயில்வே ஸ்டேஷனோ எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் பொருளாதாரத்திலையும் சமூக கட்டமைப்பிலையும் ரொம்ப பின்தங்கிய மலைஜாதி மக்கள்ன்றதுனாலே அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எதுவுமே இது நாள் வரைக்கும் கிடைக்காம கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விஜயபுரத்துக்கு வந்து கூலியா அடிமையா வேலை பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் சாப்பாடை தான் காசு கொடுத்து வாங்கி பார்த்துருப்போம், ஆனா நாங்க 2 மணி நேரம் தூக்கத்தை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்களுடைய கஷ்டங்களை நம்ம கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் மத்தியில வளர்ந்த ஒரு மலைஜாதியை சேர்ந்த மையம் தான் நம்ம பெத்தி. பெத்தியோட ஸ்பெஷாலிட்டியே அவன் விளையாடுற விளையாட்டு. அப்பப்போ அந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல எப்பவும் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா அது நம்ம பெத்தி தான். பெத்தி வந்து களத்துல இறங்கினாலே அவ்வளவுதான், அவன் எந்த டீமுக்கு ஆடுறானோ அவனுக்கு தான் கப்புன்ற மாதிரி தூக்கி வச்சிடணும். தொடர்ந்து ஒரு 2 பாலுக்கு 6 அடிக்கலாம், 3 பாலுக்கு 6 அடிக்கலாம், ஆனா இவன் அடிக்கிறது பூராவே 6 தான். அவன் பால் அடிக்க ஆரம்பிச்சா தொலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு பில்டப்பா கொடுக்க ஹீரோ பேட்டும் கையமா கிரவுண்ட்ல வராரு. அப்படி ஒரு பேட்டும் கையமா கிரவுண்ட்ல வரும்போதே என்னதான் இவன் மிகப்பெரிய ஆட்டக்காரனா இருந்தாலும் இவன் இருக்கிறதோ மலை கிராமம் மலை ஜாதியை சேர்ந்தவன். அதனால எந்த ஒரு டீம்லயும் இவனை சேர்த்துக்காம இப்போ விஜயநகருக்கும் பக்கத்தூருக்கும் மேட்ச்னா அந்த விஜயநகர்காரங்க இவனுக்கு கூலி கொடுத்து இவங்க டீம்ல சேர்த்துப்பாங்க. சோ வெறும் கூலிக்கு ஆடக்கூடிய ஒரு ஆட்டக்காரனா தான் அந்த கூர்க்காரங்க அவனை ட்ரீட் பண்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த டோர்னமெண்ட்லயும் நம்ம பெத்தி அசால்ட்டா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டு கூலியை வாங்கிட்டு அங்கிருந்து இவன் இப்ப நேரா ஒரு சுகர் மில்ல கூலியா வேலை பார்க்கறான். ஒரு பக்கம் கிரிக்கெட்ல ஸ்டாரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூலியா வேலை பார்த்து அவன் பழப்ப ஓடிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே அதே ஊரை சேர்ந்த அச்சியாமான்ற ஒரு பொண்ணு எலெக்ஷன்ல தோத்து போன தான் அப்பாக்காக திரும்பவும் நடக்க போற எலெக்ஷன்ல அவரை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி தான் அப்பாக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்கள பொறுத்த வரைக்கும் தோத்து போன தான் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க.
அதுல ஒண்ணுதான் அவங்க கையில எடுத்திருக்க ஆயுதம் கிளாமர். ஊர்ல இருக்க எதிர்கட்சிக்காரனுங்க காலி பசங்கலாம் அச்சியமா பண்ற இந்த பிரச்சாரத்தை பார்த்துட்டு இவனடா உடம்பு காமிச்சு ஓட்ட வாங்கிட்டு போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அரசல் பொருசலா பேசிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முறையா ஹீரோனை பாக்குறாரு. அப்படி பார்த்ததுமே வாழ்ந்தா இந்த மாதிரியான ஒரு பொண்ணு கூட தான் வாழணும் அப்படின்றவ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க பக்கத்துல அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து டேய் அவ ஊர்க்கார பொண்ணு, நாமெல்லாம் மலை ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதா அவங்கள நம்ம மனசுல நினைச்சாலே நம்மள போட்டு தள்ளுவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல டேய் சாகிறது ஒரு முறை தான்டா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறேன் அப்படின்றவ நம்ம ஹீரோ வசனமெல்லாம் பேசிட்டு எப்படியாவது ஹீரோனை நெருங்கணும், அவகிட்ட காதல் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவால நெருங்கவே முடியல. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோயின் வீட்டோட கரண்ட் கட் பண்ணிட்டு உள்ள பூந்துறாரு. அப்படி உள்ள போனதும் இருட்டிலே நம்ம ஹீரோனுக்கு கிஸ் அடிச்சுட்டு வந்துறாரு. யாரா நமக்கு இந்த வேலையை பண்ணி விட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் தேடி சுத்த ஹீரோ அசால்ட்டா எஸ்கேப் ஆகி வந்துறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் மேல போட்டு வரப்போற எலெக்ஷனுக்காக ஆப்போசிட் பார்ட்டியை போட்டு கிழிக்கிறாங்க. எப்படியாவது தான் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த எதிர்கட்சிக்காரங்களை சேர்ந்த சில வில்லன்கள் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்க அந்த மேடைக்குள்ள புகுந்து மறைமுகமா ஹீரோனை மானபாகம் படுத்துற விதமா ஹீரோனோட பாவாடையை கழட்டி விட்டுறானுங்க. டைமிங்ல நம்ம ஹீரோ பந்தல கழட்டி ஹீரோனோட மானத்தை காப்பாத்திறாரு. ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ண அந்த எதிரி கேங் இருக்கானுங்களே அவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களோட இடத்துலயும் புகுந்து கரண்ட் கட் பண்ணிட்டு கண்ணுக்கே தெரியாம அவனை போட்டு பொழக்க டப்புன்னு கரண்ட் ஆன் பண்ணி விட்டுறானுங்க. யாரா இப்படி வந்து நம்மள போட்டு பொழக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த எதிரி கேங் பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம ஹீரோ. டேய் நீ ஒரு மலை ஜாதி பையன் எங்க மேல கை வைப்பியா அப்படின்றவா நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்தி அடிக்க வர ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அப்படி எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு பார்த்தா இங்கதான் பிரச்சனையோட ஆரம்பமே. கற்பனா இப்ப திரும்பவும் அந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது. எப்பவும் விஜயநகருக்கும் பொம்பலின்ற ஊருக்கும் தான் மாத்தி போட்டி போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ எப்பவுமே விஜயநகருக்காக தான் ஆடுவாரு. இந்த முறையும் விஜயநகருக்காக தான் விளையாடலாம்னு சொல்லிட்டு பேட்டும் கையுமா கிரவுண்டுக்குள்ள வந்தா ஹீரோவை யாருமே மதிக்கல. ஹீரோக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் இவன் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான். ஆனா அந்த அடையாளத்தையே உடைக்கிற விதமா அந்த எதிரி கேங் ஹீரோவுடைய பேரை கெடுக்கிற விதமா ஆட்டத்துல நம்ம ஹீரோவை டோட்டலா டம்மி பண்ணிடுறானுங்க. இதான் அந்த மலை கிராம மக்கள் பின்தங்கி இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருந்த ஒரே அடையாளமான பெத்தியோட பேரை நாசம் பண்ணி ஓரமா உட்கார வச்சிடறானுங்க. நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட்ல தோத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இந்த விஜயநகர் டீம் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கானுங்க. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோவை அவங்க ஊர்க்காரங்க கைவிடவேல பெத்தின்னு சொல்லிட்டு அவனுடைய பேரை அந்த கிரவுண்ட் முழுக்க கத்த அந்த சத்தம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு குஸ்திவாதியாருக்கு கேக்குது. அந்த குஸ்திவாதியார் கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா அது நம்ம சிவராஜ்குமார் தான் நடிச்சிருக்காரு. யாரு அந்த பெத்தி எல்லா கிரவுண்ட்லயும் அவனுடைய பேர் அதிகமா அடிபடுதேன்னு சொல்லிட்டு அந்த பெத்தியை பார்க்கணுன்றதுக்காக குஸ்திவாதியார் சிவராஜ்குமாரே அந்த கிரவுண்டுக்கு வந்து பாக்குறாரு. என்னதான் பெத்தி ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரனா இருந்தாலும் அவன் மலை ஜாதின்றதுனாலே அவன் அந்த ஊருக்காரங்கெல்லாம் அவமானப்படுத்துறது இது எல்லாமே நம்ம குஸ்திவாதியார் சிவராஜ்குமாரும் நோட் பண்ணி தான் வராரு. நடந்துட்டு இருக்க அந்த மேட்ச்ல பெத்தியோட டீம் ரொம்ப மோசமா தோக்குறாங்க. இருந்தாலும் பெத்தி அவனுடைய ஆட்டத்தை விடல. அவனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் விளையாடி கொடுத்துருக்கான். எப்ப மேட்ச் முடிஞ்சாலும் பெத்தி சந்தோஷத்தோடு தான் அந்த கிரவுண்டை விட்டே போவான். ஆனா இன்னைக்கு மேட்ச் தோத்த அந்த தோல்வி அது கூட அவனை கஷ்டப்படுத்தல. அதை தாண்டி அவன் மலை ஜாதின்றதுனாலே அவனை எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறதுதான் அவனால ஏத்துக்க முடியல. அந்த சோகத்தோடவே அந்த கிரவுண்டை விட்டு அவன் வெளியேற போகும்போது அப்போ என்னுடைய ஆட்டத்தை பார்த்த சிவராஜ்குமார் நம்ம ஹீரோ கூப்பிட்டு உன்னுடைய ஆட்டம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நான் ஒரு குஸ்தி வாத்தியார், நீ என்கிட்ட வந்து குஸ்தி கத்துக்கிறியா, நான் உனக்கு ஒரு புது அடையாளமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட எது குஸ்தி விளையாடணுமா வந்தா கூலி கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வழக்கம் போல எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல டீம்காரங்களாம் வந்து இவனை கூலி கொடுத்தானே விளையாட கூட்டு போவாங்க அந்த மாதிரி கூலி கொடுத்தீங்கன்னா நான் குஸ்தி விளையாட வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல எது கூலியா தம்பி, நான் உனக்கு ஒரு புது அடையாளமே கொடுக்குறேன்னு சொல்றேன், ஆனா நீ கூலியை கேட்கற, உன்கிட்ட வந்து கேட்டது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஈவினிங் போல வேலைலாம் முடிச்சுட்டு அவங்க ஊர்க்காரங்களோட விஜயபுரத்துல இருந்து அவங்களுடைய மலை கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் இவங்க அந்த ஊருக்கும் அவங்க மலை கிராமத்துக்கும் நடந்து தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த டிராவல் அப்போ மலையை கடந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது சரியான மழை. அந்த மழையில இவங்க போயிட்டு இருக்க பாதையில ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவுல சில பேர் உயிரிழக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ கூட போன ஒரு சின்ன பையனும் தான் கண்ணு முன்னாடியே உயிரிழக்கிறான். அந்த சின்ன பையனுடைய உயிரிழப்பு நம்ம ஹீரோவை பயங்கரமா பாதிச்சிடுது. ஏன்னா இது நம்ம ஊருக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஏக்கத்தோடவே ஊர் வந்து சேர்றாங்க. கற்பனா இப்ப அந்த ஊர்ல சூரியன்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டர் யாருன்னா அந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலரா அந்த ஊர்ல வலம் வந்துட்டு இருக்கவர் தான் இந்த சூரி. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல லட்சியமா வச்சிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த மலை கிராமம் வழியா போகக்கூடிய ரயிலை இந்த ஊருக்காக நிக்க வைக்கணும். அதுக்காக இவர் டெய்லி போயிட்டு ரயில்வே ட்ராக்ல நின்று சிவப்பு கொடியை காட்டியே இருப்பாரு. ஆனா ஒரு ரயில் கூட இது நாள் வரைக்கும் அந்த மலை கிராமத்துல நின்னதே கிடையாது. ஏன்னா அரசாங்கமே ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாப்போ இப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அந்த கிராமத்துக்கு பண்ணி கொடுக்கல. இருந்தாலும் இந்த சூரியன்றவர் தன்னுடைய கிராமத்துக்கு எப்படியாவது இந்த ரயில் போக்குவரத்து கொண்டு வந்தே ஆகணும்னு
சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. தினந்தோறும் அந்த ஊருக்காரங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி ஸ்டாம்பை வாங்கி மனு எழுதி கலெக்டருக்கும் எம்எல்ஏக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் இது நாள் வரைக்கும் அதிகாரிகள் இந்த கிராமத்துக்காக எடுத்ததே கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து தம்பி எம்எல்ஏவை பார்க்க போகிறேன், ஸ்டாம்ப் வாங்கணும், கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து இந்த சூரியன்றவர் கேட்க, சூரியனா நீ டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு எந்த ஒரு வசதியும் நமக்கு பண்ண போகிறது கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி லோல் பட்டுக்கிட்டு இருக்க, சரி என்னவோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி 10 ரூபா கொடுத்து அனுப்புறான். இவரும் போயிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு மனுவெல்லாம் எழுதிட்டு விஜயநகர் எம்எல்ஏ போயிட்டு பார்க்குறாரு. எம்எல்ஏ கிட்ட யாரையுமே கிட்ட கூட நெருங்க விட மாட்டேறாங்க. ஆனால் அந்த சூரியன்றவர் மட்டும் கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டு எம்எல்ஏ முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. ஆனால் அவனுங்க இவர் கொண்டு வந்த மனுவை கூட பிரித்து படிக்காம தள்ளி தள்ளி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எம்எல்ஏ கூட இருந்த ஆளுங்கெல்லாம் சூரிய பிடிச்சி தள்ளி விட, விழும்போது சூரிய தெரியாம எம்எல்ஏவுடைய வேட்டியை பிடிச்சிடறாரு. அவ்வளோதான். கூட்டத்துக்கு மத்தியில் அவர் வேட்டி உருவி நிற்க, இந்த அவமானத்துக்கு காரணம் இந்த சூரிய பயப்புல தான், இவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ ஆளுங்களை விட்டு சூரிய போட்டு அடின்னு அடிச்சிடறாரு. அவ்வளோதான். பாவம், ஊருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவமானப்பட்ட சூரி அந்த வலியோட எப்பவும் இவருடைய கிராமத்துக்கு வந்து ரயிலை நிப்பாட்டுறதுக்காக டிராக்குக்கு வெளியே இருந்தா சிவப்பு கொடியை காட்டுவார். ஆனால் இந்த முறை டிராக்குக்கு நடுவில் நின்று சிவப்பு கொடியை காட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவா எப்படியாச்சும் சூர்யா அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருக்க அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. ஹீரோ கண்ணு முன்னாடியே தன் கிராமத்துக்காகவே போராடி எந்த ரயிலை நிப்பாட்டணும்னு நினைச்சாரோ அந்த ரயிலாலே அடிச்சு தூக்கப்பட்டு கொடூரமா இறந்து போயிறாரு. அவருடைய இந்த இறப்பு நம்ம ஹீரோவை உலுக்கி எடுத்துருது. இதுக்கு மேலேயும் நம்ம சுயநலமா இருந்தா நம்ம கிராமத்துக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. இந்த மொத்த நாடே நம்ம கிராமத்தை கைவிட்டாலும் நம்ம விடக்கூடாது. நம்ம கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம ஊருடைய அடையாளமா மாறணும். அதுக்காக நம்ம ஹீரோ கையில் எடுத்துக்கிற ஆயுதம் தான் விளையாட்டு. இப்போ இவர் நேரா கொஞ்ச நாள் முன்னாடி குஸ்தி விளையாட வரியா, நான் உனக்கு ஒரு அடையாளத்தையே உருவாக்கி தரேன் அப்படின்ற மாதிரி குஸ்திவாதியாரான நம்ம சிவராஜ்குமார் கூப்பிட்டுருப்பார்ல, அவருடைய ஞாபகம் வந்து அவர்கிட்ட போயிட்டு, அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து குஸ்தி விளையாட கற்று தரேன் வாடான்னு கூப்பிடும்போது உங்ககிட்ட நான் கூலி கேட்டேன், ஏன்னா நான் அப்போ எல்லாத்தையும் கூலிக்காக தான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் வந்திருக்கேன், எங்க கிராமத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், ஸோ அதுக்கு நீங்க எனக்கு குஸ்தி கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு சிவராஜ்குமார் போய் நிற்க, வாப்பா இப்போதான் நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு சிவராஜ்குமாரும் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ விளையாட்டுத்தனமாக கிரிக்கெட் விளையாடிருந்தாரு. இப்போ அதுலேருந்து டோட்டலாக மாறி ப்ரொஃபஷ்னலாக குஸ்தி விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த பயிற்சி எல்லாமே கடுமையான பயிற்சியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ தன்னுடைய மலை கிராமத்துக்கு ஒரு புது அடையாளத்தை உருவாக்கணுன்றதுக்காக எல்லா வழிகளையும் தாங்கிட்டு குஸ்தி விளையாட்டுக்காக தன்னையே மொத்தமாக அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது குஸ்தி வாத்தியாரான நம்ம சிவராஜ்குமார் இருக்கார்ல, அவருக்கு ஒரு சிஷ்யம் இருக்கான். அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே பெத்தியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இதனால் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா பெத்தி பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனாலேயே அந்த சிஷ்ய பயவுல பெதி மேலே பொறாமையாக இருக்கான். சரி ஓகே, இதனால் வரைக்கும் அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கண்டு காணாமல் இருந்தான். ஆனால் இப்போ இவன் விளையாட்டான குஸ்திக்கே காம்படேட் பண்ணுற விதமாக இவனுடைய குருக்கிட்டே வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். அதனாலே அந்த சிஷிய பையப்புல நம்ம ஹீரோ மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம தன் கிராமத்துக்கு அடையாளத்தை உருவாக்க வந்திருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் பயங்கரமாக குஸ்திக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது எந்த கிராமத்துக்காக இவன் குஸ்தி விளையாட வந்தானோ அந்த கிராம மக்களே அவனை புரிஞ்சிக்கல. ஆரம்பத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான், இப்போ குஸ்தி விளையாட போயிட்டான். போக போக அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் மலைஜாதின்றதே மறந்து விஜயநகர ஊர்க்காரங்களாயிடுவான் போல இருக்குது. இனி நம்ம அவனை நம்பி பிரயோஜனமே இல்லை, நமக்கு வேலை கொடுக்குற நம்ம முதலாளி தான் சாமி, அவங்க காலையிலே போய் விழுந்து கிடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோ சுத்தமாக நம்பாம வழக்கம் போல விஜயநகர் ஊர்ல இருக்க பணக்காரங்களுக்கு அடிமையா போயிட்டு வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்களுக்காகவும் அந்த ஊருக்காகவும் தான் குஸ்தி விளையாட வந்திருக்கன்ட்டு அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காம இந்த விளையாட்டுல மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சுட்டு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அந்த ஊருக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள், குறிப்பா ரயில் போக்குவரத்தை வர வச்சுட்டு தான் அவங்க ஊர்க்காரங்களை ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு வைரியாகத்தோட நம்ம ஹீரோ கடுமையான குஸ்தி பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. பயிற்சி அப்பவே சிவராஜ்குமார் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, இவன் சாதாரண ஆள் கிடையாது, சரித்திரத்துல தன்னுடைய பேரை நிலநாட்ட வந்த ஒரு பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு குஸ்தி போட்டி நடக்குது. அந்த குஸ்தி போட்டிக்கு சிவராஜ்குமார் நம்ம ஹீரோவை தான் களத்துல இறக்கி விடுறாரு. அப்போ ஆப்போனன்ட் டீம் காரணங்க நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் ஒரு மலை ஜாதியை சேர்ந்த பையன், இவங்க கூட எல்லாம் எங்க ஆளுங்க விளையாட மாட்டாங்க, அப்படியே விளையாடினா இவன் ஒருத்தனை சமாளிக்க கூடாது, 2 பேர் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்போனன்ட்ல இருக்கவங்க சொல்ல, குஸ்திவாதியார் சிவராஜ்குமார் நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த ஆப்போனன்ட் காரன் கிட்ட 2 பேர் என்ன 4 பேர் கூட அனுப்புங்க, எங்க பெத்தி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பான் அப்படின்ற மாதிரி அதீத நம்பிக்கையோட சொல்ல, இப்ப களத்துல நம்ம ஹீரோக்கு எதிராக 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரையுமே அந்த குஸ்தி மேட்ச்ல அசால்ட்டா நம்ம ஹீரோ மண்ணக்க வைக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ட்ரெயின் ஆயிருக்கான். ஆரம்பத்துல கூலிக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் ஊருக்காக குஸ்தி விளையாட வந்து அங்க இருக்க ஊருக்காரங்களே வியந்து பாக்குற அளவுக்கு 2 பேரை தோக்கடிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறான். அப்படி இவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பேர் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பெத்தின்ற ஒரு புது குஸ்தி வீரன் உருவாகி இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அவனுடைய பேர் புகழ் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிஸ்ட்ரிக்டோட விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லயும் கலந்துக்கிறான். எல்லாத்துலயும் வெற்றி தான். கடைசியா அந்த வெற்றி எல்லாம் அவனை கூட்டிட்டு போயிட்டு நேஷனல் மேட்ச்லயே நிக்க வச்சிருது. இந்திய லெவல்ல நடக்க போற அந்த மேட்ச்ல
நம்ம ஹீரோக்கு எதிராக களமிறங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த மிகப்பெரிய குஸ்தி வீரனான வீரேந்தர் சிங் அவருடைய சிஷ்ய புள்ள தான் ஹீரோக்கு எதிராக குஸ்தி போட போறான். இந்த வீரேந்தர் சிங் இருக்கான அவனுக்கும் ஹீரோவுடைய குஸ்திவாதியாரான சிவராஜ்குமாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல இதே மாதிரி நேஷனல் லெவல் மேட்ச்ல நம்ம சிவராஜ்குமார் அந்த வீரேந்தர் சிங்கே தோக்கடிச்சு அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த ஊர்ல ஒரு வழக்கு வந்திருக்கு. அது என்னன்னா யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுடைய காலில் ஒரு காப்பு போட்டு விடணும். சோ இப்படி தோத்து போன வீரேந்தர் சிங் ஜெயிச்ச நம்ம வாத்தியார் சிவராஜ்குமாரோட காலில் ஒரு காப்பை போட்டு விட்டுருப்பாரு. அந்த பழைய தோல்வி இன்னமும் வீரேந்தர் சிங்கிற்கு ஹீரோவுடைய குஸ்திவாதியாரான சிவராஜ்குமார் மேல அந்த கோவம் அதோடைய அடையாளமா சிவராஜ்குமார் காலில் இருக்கக்கூடிய அந்த காப்பு இப்ப நடக்க போற இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் அவனை தோக்கடிச்சு மண்ணை கவ வைக்கணும். அதுக்காக தன்னுடைய சிஷ்யங்கிட்ட இந்த வீரேந்தர் சிங் நீ எப்படியாச்சும் அந்த பெத்தியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். நேஷனல் லெவல் மேட்ச்ல நம்ம ஹீரோ பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நம்ம ஹீரோ பட்டையை கிளப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல ஆல்ரெடி பொறாமையில இருக்க சிவராஜ்குமாரோடைய சிஷ்யம் இருக்கான்ல அவன் என்ன பண்றான், நைஸா அந்த வீரேந்தர் சிங் கிட்ட போயிட்டு நீங்க பெத்தியை தோக்கடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனுடைய வலது கால் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த காலை மட்டும் மேட்ச்ல எப்படியாச்சும் உடச்சு விட்டீங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்ச்சமத்தை சொல்லிவிட அவ்வளவுதாங்க. இந்த வீரேந்தர் சிங்கருடைய சிஷ்யம் இருக்கான அவன் மேட்ச்ல நம்ம ஹீரோவுடைய ரைட் லெக்கா பார்த்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ தடுமாற ஆரம்பிக்கிறான். இதை நம்ம சிவராஜ்குமார் நோட்டீஸ் பண்றாரு. போச்சு அவ்வளவுதான், நேஷனல் லெவல் நடந்துட்டு இருக்க இந்த மேட்ச்ல பெத்தி தோல்வியை தான் தழுவ போறான் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட அந்த குஸ்தி போட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு வலி இருந்தாலும் அதை மொத்தத்தையும் தாங்கிக்கிட்டு நேஷனல் லெவல்ல விளையாட வந்திருக்குது தனக்காக இல்ல, தன்னுடைய ஊருக்காக, தன்னுடைய மலை கிராம மக்களுக்காக, அவங்களுக்காக எந்த வழியும் தாங்கிட்டு அவன் ஊருக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக அவனுடைய வலது கால் வலியெல்லாம் பொருட்படுத்தாம அந்த நேஷனல் லெவல் குஸ்தி போட்டியில தன்னுடைய மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணி கடைசியில வின் பண்ணிடுறான். என்னதான் இந்த வெற்றி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மேட்ச் முடிஞ்சதுமே ஹீரோவால் நிக்க கூட முடியல, மயங்கி விழுந்துறான். ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல இவரால குஸ்தி எல்லாம் ஆட முடியாது, ஏன்னா இவருடைய வலது கால் சுத்தமா செயலிழந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டு போக ஹீரோவால் அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய குருவான சிவராஜ்குமாரை கூப்பிட்டு இல்ல வாத்தியார் என்னால விளையாட முடியும், இப்போதான் நான் வந்து நேஷனல் லெவலுக்கு வந்திருக்கேன், இன்னும் நான் மேலே போகணும், என்னால் விளையாட முடியும், ஃபைனல்ஸில் என்னால் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னம்பிக்கையோடு பேச இங்கே தான் வாத்தியார் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாரு. 2 நாளுக்கு முன்னாடியே ஃபைனல்ஸ் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. லாஸ்ட்டாக நடந்த செமிஃபைனல் மேட்ச்சில் நம்ம ஹீரோ அவனுடைய வலது கால் எவ்வளோ வலி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம ஆப்போனண்ட் அடிச்சு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நிற்க கூட முடியாமல் மயங்கி விழுந்துட்டான். அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 2 நாள் நம்ம ஹீரோ படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்கான். இந்த கேப்ல ஃபைனல்ஸே முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோ மன உளைச்சல் காலாராம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்காம இப்படி வந்து தோத்துட்டு நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி டோட்டலா உடஞ்சு போயிடான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப அவன் ஊருக்கு போகணுன்ற அந்த முடிவை மாத்திக்கிறான். ஏன்னா ஊர்ல இருக்க ஊருக்காரங்களும் இவன் மேல நம்பிக்கையை டோட்டலா இழந்துட்டாங்க. ஆனா பேத்தி அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை இழக்கல. என்ன ஆனாலும் சரி திரும்ப ஊருக்கு போகும்போது ரயிலோட தான் போகணும், நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஊர் மக்களுக்காக எப்படியாச்சும் ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறான். அதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி டெல்லிக்கும் போறான். அப்படி டெல்லிக்கு போனதும் பல மாசமா அங்கேயே தங்கி இருந்து சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு டெய்லி போயிட்டு ரயில்வே மினிஸ்டரை சந்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலே போய் முடியுது. அப்படி இருந்தும் மனம் தளராம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நம்ம ஹீரோ ரயில்வே மினிஸ்டருடைய காரை வழி மறைச்சு அவர் முன்னாடி போய் நிற்கிறான். உடனே மினிஸ்டர் சுத்தி இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க மினிஸ்டர் வந்து தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு யார் நீ, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல தாங்கிட்ட இருக்க மனுவை கொடுக்குறான். ஆந்திராவில் இருக்க விஜயபுரம்ன்ற அந்த கிராமத்துக்கு ரயில்வே வரணுன்ற மாதிரி அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருக்கான். அது போக இவன் ஒரு முன்னாள் குஸ்தி விளையாட்டு வீரன், ஆனால் பாவம் ஒரு கால் செயலிழந்து போய் ஃபைனல் மேட்சே ஆட முடியாம தோத்து போயிட்டால. அதான் அந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர் குத்தி காட்டுற விதமா இங்க எல்லாமே ஜெயிச்சவங்க சொன்னாதான் நடக்கும், நீ உன்னுடைய குஸ்தி விளையாட்டுலேயே தோத்து போனவன், உனக்காகலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்க ஊருக்கு ரயில்வேவும் வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரா. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா தோல்வியில தான் போய் முடியுது. திரும்ப இவனால இவனுடைய ஊருக்கும் போக முடியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊருக்காரங்களும் பெத்தியை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பெத்தியோட பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே இப்ப கரண்ட்ல பெத்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போற கடைக்காரன் இருக்கால அவன் நம்ம ஸ்போர்ட்ஸ் போர்டுடைய ஹெட்டான பொமன் ஹிரானி கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 7 மலையை கடந்து பெத்தியோட அந்த மலை கிராமத்துக்கு வந்து ரீச் ஆகிறான். அப்படி அங்க ரீச் ஆனதும் அங்க என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பெத்திக்கு ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையை பார்த்ததுமே பொமன் ஹிரானி எல்லை கடைக்காரனை பார்த்து ஏப்பா உங்க பெத்தி தான் தோத்து போயிட்டானே, அவனுக்கு எதுக்குப்பா ஊருக்குள்ள செலவு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல தான் எல்லை கடைக்காரன் பொமன் ஹிரானியை பார்த்து யார் சொன்னா சார் பெத்தி தோத்தான்னு, நான் உங்களுக்கு முழு கதை இன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல டெல்லியில இருந்த ரயில்வே மினிஸ்டரே நம்ம ஹீரோவை கைவிட்டு போனதுக்கு அப்புறமும் விடாப்பிடியா இருக்க நம்ம ஹீரோ தன்னுடைய வலது காலையே இழந்ததுக்கு அப்புறமும் தான் ஊருக்காக போராடியே ஆவன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் களத்துல இறங்குறான்.
என்னதான் டாக்டர்ஸ் இவனால குஸ்தியில கலந்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்திக்க வேற ஆட்டமே கிடையாதா அப்படின்ற மாதிரி அவன் கையில எடுத்த ஆயுதம் தான் அத்லெட். ஒத்த கால் இல்லாம ஒரு மிகப்பெரிய தடகள வீரனா வலம் வர ஆரம்பிக்கிறான். பல போட்டிகளை கலந்து வெறியோடு அவன் ஊருக்காக விளையாடிக்கிட்டு இருக்கான். கடைசியா இந்தியாவே பெருமை சேர்க்கிற அளவுக்கு இன்டர்நேஷனல் அத்லெட் மீட்ல கோல்டு மெடலே அடிக்கிறான். அப்படி பேத்தி கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் மொத்த நாடே திரும்பி பார்க்குற விதமா கோல்டு மெடல் வாங்க போன நம்ம பேத்தி அந்த மெடலை கொடுக்க வந்தவங்க கிட்ட எனக்கு மெடல்லாம் வேணாம், ஒரு மைக் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைக்கை வாங்கி இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கிராமம். எந்த ஒரு அடிப்படை வசதியே இல்லாத ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவன் தான் நான். அந்த கிராமத்தோடைய அடையாளமா தான் நான் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எங்களை மாதிரி அடையாளமே இல்லாத கிராமம் கிட்டத்தட்ட 1800 மேல இருக்கு. அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாடு அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லைன்றதுனாலே எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கல. நான் அதை மாத்தி எழுதான் இங்க வந்து நிக்கிறேன். என்னுடைய மலை கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான ரயில்வே போக்குவரத்து, பஸ் ஸ்டாப், பள்ளிக்கூடம் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட மொத்த நாடே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஸ்பீச் கொடுக்க அங்க இருக்க மற்ற வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்த கால் இல்லாம ஒருத்தன் இவ்வளவு தொலைவு ஜெயிச்சு வந்திருக்கான், அதுவும் அவனுடைய ஊருக்காகன்னு சொல்றான். அவங்க ஊருக்கான அடிப்படை வசதிகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வலியுறுத்த கடைசியா இந்திய கவர்மெண்ட்டும் ஹீரோவுடைய பேச்சு காது கொடுத்து அந்த மலை கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுல முதல் விஷயமா ரயில்வே போக்குவரத்து. முறையா அந்த கிராமத்துல ட்ரெயின் வந்து நிக்க அந்த ட்ரெயின்ல மெடலோட நம்ம ஹீரோ பெத்தி வந்து இறங்க ஊரே நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை எதிரியா நினைச்ச விஜயநகரத்துக்காரங்களும் ஹீரோவுடைய இந்த அபாரமான வெற்றியை பார்த்து வியந்து போய் அவனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் பெத்தி அந்த ஊருடைய அடையாளமே மாறினா. அந்த மலை கிராமத்துக்கு தேவையான பள்ளி, பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இப்படி எல்லாமே இவனுடைய விடாமுயற்சியில் கிடைச்ச வெற்றியா தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதனாலதான் அவனுக்கு ஊருக்குள்ள சிலையும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லை கடைக்காரன் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம போமன் நிராணி இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி மெய் சிலுத்து போய் இதுக்கப்புறம் நான் பெத்தி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவருடைய கதையே போதுமானது, ஒரு கால்னா கூட நம்ம சாதிக்கணும், ஊருக்காக ஏதாவது பண்ணணும்னு மனசுல வச்சுட்டா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பண்ணலான்ற மாதிரி அவர் வாழ்க்கையில அவர் நிரூபிச்சிருக்காரு. அவருடைய அந்த கதையே எனக்கு போதும், இதுக்கப்புறம் நான் ஊரா போய் அவரை மாதிரி இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு வெறியோட இருக்கக்கூடிய பல இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி போமன் நிராணியும் உத்வேகத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பெத்தின்ற படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சந்து சாம்பியன் ஒரு படம் இருக்கு, அதுதான் இந்த படத்தோடைய முன்னோடினே சொல்லலாம். சோ டைம் கிடைச்சா நீங்க போய் சந்து சாம்பியன் கூட பாருங்க. சரி மக்களே, இந்த பெத்தின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரி சேனல்ல வித்தியாசமான படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.